அரசியல் மாற்றம் திரைத்துறைக்கு நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நல்லது தான். 2 படம் இன்னைக்கு பிளாஸ்ட்னு ஒரு படம் எந்த படம்னே தெரியாமல் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்குல்ல. அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீடம் இல்லையே. தேட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருந்தது. இப்போ அந்த ஃப்ரீடம் மக்கள் அந்த திரைத்துறை கிடச்சிருக்கு. சிஎம் வந்த நேரம் சினிமாவுக்கு நல்லா இருக்குது. 2 படம் பெரிய ஹிட்டாக இருக்குது. கருப்பு பெரிய ஹிட்டு, பிளாஸ்ட் பெரிய ஹிட்டு. அடுத்து வந்த பாண்டியராஜ் சார் படமும் பரிமளா அன்கோவும் ஓரளவுக்கு போயிருக்கு. இவங்க எங்கள் படமும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்குது சினிமா. ஆனால் நான் எதிர்பார்த்தேனே, அவருமே ரஜினி சாரை ஃபாலோ பண்ணியே வரல அப்படியே மாற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் காலையில் வாழ்த்துக்கள் கூட போட்டேன், கண்டிப்பாக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாருன்னு. லாரன்ஸ் மாஸ்டர் மாதிரி சமூகத்துக்காக ஒர்க் பண்ணுவாங்க, அரசியலுக்கு வர்றது சந்தோஷமான விஷயம். ஆனால் பட்டுன்னு போட்டு உடச்சிடலாம் நான் வரேன்னு. அரசியல் ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. இந்த டிவிக்கு இந்த வாட்டி ஆட்சி அமைச்சதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்க எம்எல்ஏவை நிற்கணும் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர் சமூகத்துக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடிலாம் நினச்சா மினிமம் ஒரு 10 கோடியாவது வேணும், பணம் கொடுத்தா தான் ஓட்டு விழுன்ற நினப்பு இருந்ததில்ல. அதை உடச்சிருக்காங்க. அது பெரிய புரட்சி தான். அந்த வகையில் டிவிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். அடுத்த எலெக்ஷனில் யார் வேணால் நிற்கலாம். சமூகத்துக்காக மக்களுக்காக சேவை செய்கிறவங்க எல்லாரும் நிற்கலாம். அந்த வகையில் லாரன்ஸ் மாஸ்டரும் அவர் வர்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலை அண்ணன் தனியாக வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேர் எடுத்திருக்கிறதும் சந்தோஷம். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் படித்தவங்க அரசியல் நோக்கி வரணும்னு விரும்புகிறேன். மாஸ்டருக்கு அடுத்து நீங்கள் அரசியலுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். எப்போத்துலேருந்து அரசியலில் தான் இருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி எலெக்ஷனு அதில் தான் வரல. இப்போ கூட பேசுறது அரசியல் தானே. நான் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வள்ளுவன் அப்படின்ற படம் சங்கர் சாதி அவர்கள் இயக்கத்தில் என்னோடய நண்பர் ஷைல் அவர்கள் தயாரிப்பில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. படம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற பாலியல் குற்றங்கள் பற்றின ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வும் நடந்த உண்மை சம்பவத்தை வந்து திரைப்படமாக்கியிருக்காங்க. அதோட ஒரு குடும்பம், பாதிக்கப்பட்ட குடும்பம் அதை எப்படி பழி வாங்குது, அந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்கிற ஒரு படம். ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து ஏன்னு எனக்கு புரியல. அது வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு அருண் பிரேம்னு ஒரு அட்வொகேட் வந்து கமிஷன் ஆஃபீஸில் டிஜிபி ஆஃபீஸில் இந்த படத்தை தடை பண்ணணும், இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், தியேட்டர் கிடைக்காமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். சமீபமாக இந்த நிறைய அட்வொகேட்ஸ் வந்து பப்ளிசிட்டி ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. நான் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். இதனால் இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 100 சென்டர் கிடைக்க வேண்டிய இடத்துல வந்து இப்போ 60 சென்டர் தான் கிடைச்சிருக்கு. இது வந்து ரொம்ப தப்பு. நடந்த உண்மை சம்பவத்தை படமாக எடுக்கிறது வந்து படம் பார்த்துட்டு எதிர்க்கலாம். படம் பார்க்காமலே ட்ரெய்லரில் வந்து சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் மீது மண்ணு தூவுற மாதிரி ஒரு ஷாட் இருந்ததுக்காக எதிர்க்கக்கூடாது. இது தொடர்ந்து சினிமாவில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவங்க என்ன இதனால் சாதிக்க விரும்புகிறாங்கன்னு தெரியல. அது வந்து தப்பு. இந்த படம் வந்து அவங்க பார்க்கணும். இல்லை அவர் ஏதோ கட்சியை சார்ந்திருக்காருன்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன். அவங்க கட்சி தலைவரையும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லுங்கள். இது வந்து தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்க பல பிரச்சனைகளோட ஒரு முகமாக தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன டீம்லாம் வரப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது மோதுதான் போய் பெரிய படங்களோட மோதுங்க. அதையும் போய் உங்கள் திறமையெல்லாம் காட்டுங்க. இந்த படம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் முக்கியமாக ஃபேமிலியோ லேடிஸோட கூப்பிட்டு போய் பாருங்கள். ஒரு கிளாப்ஸ் வருது தேட்டரில் கடைசியில். சின்ன படமாக இருந்தாலும் படம் வந்து கடைசியில் ஒரு விஷயம் நடக்கிறப்ப அவங்களோட எமோஷன்ஸை வந்து கிளாப்ஸாக வெளிப்படுத்துகிறாங்க. அது சந்தோஷமாக இருந்தது. இந்த குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு 60 வருஷம் சினிமாவில் பார்த்தோம்னா சைல்டு அபியூஸ்ன்ற ஒரு படம் வந்து ஒரு காமர்ஸ் படம். இது இல்லாமல் படம் இப்போ எது எடுக்க முடியாது. ஆனால் இப்போ சினிமா வந்து நம்ம சமூகத்தோட பிரதிபலிப்பு தானே. சைல்டு அபியூஸ் ஏன் நடக்குதுன்னா, நீங்கள் எவ்ரிடே ஒரு நாளும் தினசரியில் ஒரு 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைன்னு ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கேனே. இப்போது சினிமாவில் 2 வகையான இயக்குநர்கள் இருக்காங்கண்ணே. ஒன்று கமர்ஷியலாக பண்ணி 100 கோடி 50 கோடி ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. சமூகத்துக்கு நம்ம ஏதாவது நல்லது சொல்லணும்னு சொல்லி வர இயக்குநர்கள். இப்போ இந்த 2வது ரகத்தில் இயக்குநர்களுக்கு வேறு என்ன தோணும்? தினமும் உங்களுக்கு வந்து பாலியல் சம்மந்தப்பட்ட கேஸாக பேப்பரில் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாதிப்புக்கு நிச்சயமாக ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு இருக்க தான் செய்யும். அதோட வெளிப்பாடு தான் அந்த மாதிரி படங்கள் நிறைய வருது. அப்படி வந்தும் இன்னும் எதுவும் மாறலை. அதுக்கான சட்ட திட்டங்கள் எதுவும் ஸ்ட்ராங்காக வராமல் இருக்கிறது வருத்தமாக தான் இருக்குது. இப்போ இந்த சிங்கப்பெண் திட்டம் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு அதுக்கு எஃபெக்ட் இருக்குமா? அதனால் அதுக்கு வந்து தனியாக ஒரு 1000 காவலர்களை நியமிச்சிருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இப்போ இருக்கிற காவலர்களே அதுக்கு மாற்றிருக்காங்க. அது அறிவித்து 3 நாள் தான் ஆகுது. அவங்க ஒரு பஸ்ஸாக போயிட்டு மைக்கில் பேசி நான் வீடியோஸ் பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரி ட்ரோன் அதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டெக்னிக்கலாக அதை ஹேண்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் வந்துன்னு இந்த காலேஜ் போகிற பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் இப்போது யூஸ்வலாக எல்லோரும் மொபைலுமே இருக்குது.
பாதுகாப்பு கருவினே வந்து ஒரு காலேஜ்லேயும் ஒரு ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து கொடுத்துடலாம். ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து அது ஃபோனோட அட்டாச் பண்ணால் அவங்க பசங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்றதை வந்து கவர்மெண்ட்டு செய்யலாம். அது ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு ஆப் டெவலப் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு கூட அவங்க ஃபேமிலியோட எல்லாருக்கும் ஒரு என்ரோல் நம்பர் ஒன்று இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. அது கூட ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கை வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு வாட்சாவோ இல்லைனா ஒரு கம்பல்சரி ஐடி கார்டு போடுற மாதிரி ஒரு ஐடி கார்டாகவே கொடுத்துட்டா எல்லா குழந்தையுமே எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அட்லீஸ்ட் ஒரு அப் டு 14 ஏஜ் வரைக்குமாவது கவர்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் அப்ராடில் யூஸ் பண்ணுற அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்ராடில் இதெல்லாம். ஸோ இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பெண்களுக்கு கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கணும். சும்மா புதுசாக சீருடை கொடுத்தோம், புதுசாக நாங்கள் ஒரு டீம் அமைச்சோம், புதுசாக பிங்க் கலரில் கார் கொடுத்தோன்னு என் மக்களை ஏமாற்றாமல் டெக்னிக்கலாக ஏதாவது பண்ணி நல்லது பண்ணாங்கன்னா சந்தோஷம். இந்த பெண் போலீஸுக்குன்னு பார்த்தோம்னா எல்லா ஆட்சிலையுமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா ஆட்சிலையுமே அந்த பேரை மாற்றி அது கொடுத்துருக்காங்க. ஆமாம், போன வாட்டி பிங்க் டீம்னு இருந்தது, இப்போ வந்து சிங்கப்பெண் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு டிஜிபி அமைச்சது ரொம்ப சந்தோஷம். அன்னி சௌமியா அன்புமணி அவங்க கேட்டாங்க என்னங்க தனியாக அதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு டிஜிபி அமைச்சது சந்தோஷம். அதான் 3 நாள் தான் ஆயிருக்கு. அவங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்து கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம், நிறைய பேசலாம். இந்த படத்துக்கு கேஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல, அது எந்த கட்சி சார்பாக அந்த மாதிரி ஏதாவது தெரியுங்களா? அதான் அவங்களே அந்த பேட்டி கொடுத்த அட்வொகேட்டே வந்து கட்சியை பயன்படுத்தலை, அதனால் நானும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயம்லாம் எந்த கட்சியிலேருந்து செய்கிறாங்கன்னு. அவங்க எப்போவுமே வந்து சட்டமேதையை வந்து ஒரு கருவியாகவே பயன்படுத்தி இந்த மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க. அதான் குறுக்கு வழியில் சந்திலெல்லாம் பூந்து மினிஸ்டர் வரைக்கும் ஆகிட்டீங்க. அடுத்த வேலையை பார்க்குறதுன்னு எதுக்கு இன்னொன்று சின்ன சின்ன படங்களெல்லாம் மிரட்டிக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். நீங்கள் சமூக பிரச்சனையை தாண்டி கமர்ஷியலாக எப்போ நீங்கள் படம் எடுக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? சார் என்கிட்ட பெரிய ரெக்வஸ்ட்டாக தான் சார் இருக்குது, கமர்ஷியலாக பண்ணுங்கன்னு. நானும் எல்லா படத்துலையும் ஒரு பாட்டு அந்த மாதிரி வச்சிடுறேன். முழுசாக படமாக அன்றைக்கி வந்து எழுத வரல சார், தெரில சார். அடுத்து எழுதுகிறப்போ தான் தெரியும். அடுத்த மாதம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன், செப்டம்பரில் ஷூட் போகலான்னு இருக்கேன். உங்களுடைய சர்க்கிள்னு பார்த்தாலுமே நீங்கள் பண்ண படத்தில் எல்லாருமே நடிச்ச ஆக்டர் எல்லாமே அவங்கள தான் இருக்கிறாங்க. அவங்கள தாண்டி வேறு ஆக்டர் யாருமே வரமாட்டாங்க சார். அப்படி ஒரு இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆன திரௌபதி 2க்குமே அப்போ இருந்த ஆளும் அரசு வந்து அவ்வளோ பிரச்சனை எனக்கு பர்சனலாக தெரியும், வெளியே தெரியாது, நான் பேசலை. அவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு நடிகர் தைரியமாக வருவாங்க? இப்போ தான் ஆட்சி மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் தான் அப்ரோச் பண்ண போகிறேன். வந்தாங்கன்னா நான் எல்லா இயக்குனருக்குமே பல நடிகர்களோட ஒர்க் பண்ண தானே சார் ஆசை. வராதப்ப நான் சும்மாவா இருக்க முடியும்? எனக்கு ஒரு டீம் இருக்குன்னா அந்த டீமோட தான் படம் பண்ண முடியும். தொடர்ந்து அரசியல் மாற்றம் திரைத்துறைக்கு நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நல்லது தான். 2 படம் இன்னைக்கு பிளாஸ்ட்னு ஒரு படம் எந்த படம்னே தெரியாமல் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்குல்ல. அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீடம் இல்லையே, தேட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருந்தது. இப்போ அந்த ஃப்ரீடம் மக்கள் அந்த திரைத்துறை கிடச்சிருக்கு. சிஎம் வந்த நேரம் சினிமாவுக்கு நல்லா இருக்குது. 2 படம் பெரிய ஹிட்டாக இருக்குது. கருப்பு பெரிய ஹிட்டு, பிளாஸ்ட் பெரிய ஹிட்டு. அடுத்து வந்த பாண்டியராஜ் சார் படமும் பரிமளா அன்கோவும் ஓரளவுக்கு போயிருக்கு. இவங்க எங்கள் படமும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்குது சினிமா. ஆனால் நான் எதிர்பார்த்தேனே, அவருமே ரஜினி சாரை ஃபாலோ பண்ணியே வரல அப்படியே மாற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் காலையில் வாழ்த்துக்கள் கூட போட்டேன், கண்டிப்பாக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாருன்னு. லாரன்ஸ் மாஸ்டர் மாதிரி சமூகத்துக்காக ஒர்க் பண்ணுவாங்க, அரசியலுக்கு வர்றது சந்தோஷமான விஷயம். ஆனால் பட்டுன்னு போட்டு உடச்சிடலாம் நான் வரேன்னு. அரசியல் ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. இந்த டிவிக்கு இந்த வாட்டி ஆட்சி அமைச்சதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்க எம்எல்ஏவை நிற்கணும் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர் சமூகத்துக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடிலாம் நினச்சா மினிமம் ஒரு 10 கோடியாவது வேணும், பணம் கொடுத்தா தான் ஓட்டு விழுன்ற நினப்பு இருந்ததில்ல, அதை உடச்சிருக்காங்க. அது பெரிய புரட்சி தான். அந்த வகையில் டிவிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். அடுத்த எலெக்ஷனில் யார் வேணால் நிற்கலாம். சமூகத்துக்காக மக்களுக்காக சேவை செய்கிறவங்க எல்லாரும் நிற்கலாம். அந்த வகையில் லாரன்ஸ் மாஸ்டரும் அவர் வர்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலை அண்ணன் தனியாக வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேர் எடுத்திருக்கிறதும் சந்தோஷம். இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் படித்தவங்க அரசியல் நோக்கி வரணும்னு விரும்புகிறேன். மாஸ்டருக்கு அடுத்து நீங்கள் அரசியலுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். எப்போத்துலேருந்து அரசியலில் தான் இருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி எலெக்ஷனு அதில் தான் வரல. இப்போ கூட பேசுறது அரசியல் தானே. அரசியல் நிற்கிற மாதிரி சூழ்நிலைகள். சினிமா பண்ணுற ஆசை இருக்குது, கொஞ்சம் அறிவு இருக்குது. அது எப்போ கரையுதோ அரசியலுக்கு வந்துடுறேன். அப்புறம் வேறு என்ன வேலை இருக்குது? உங்கள் கூட தான் சுற்றணும். படம் பற்றி வேறு எதனா எக்ஸ்க்ளூசிவாக? இல்லைம்மா, எதுவும் எக்ஸ்க்ளூசிவ் இல்லை. கண்டிப்பாக செப்டம்பர் ஆரம்பிச்சிடுவேன், ஷூட் போயிடுவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் படம் ஆரம்பிக்கிற அன்றைக்கே டைட்டில் சொல்கிறேன். டைட்டில் ரொம்ப ரொம்ப பெருசாக பேசப்படும், அந்த மாதிரி ஒரு டைட்டில். வள்ளுவன் பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு டாபிக் கொடுக்கலாம். அதான் வள்ளுவன் வந்து இங்கே இப்போது சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்க பல பாலியல் குற்றங்களோட ஒரு பிம்பமாக நீங்கள் படம் பார்க்கலாம். ஃபேமிலியோட தைரியமாக வந்து தாராளமாக வந்து படம் பார்க்கலாம். நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறது, இது ரொம்ப நல்ல படம், சமூகத்துக்கு தேவையான படம். அதனால் கொஞ்சம் தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. எங்கேயுமே ஈவினிங் ஷோ இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. கொஞ்சம் கமர்ஷியல் படங்களுக்கு கொடுக்குற இடம் மாதிரியே இந்த மாதிரி முதல் படம் பண்ணுறவங்க, ஒரு ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூசர், ஒரு ஃபஸ்ட்டு படம் டேரக்டர்,
இந்த டீமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஈவினிங் ஷோ நைட் ஷோ கொடுங்கன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட இந்த நேரம் கோரிக்கை வச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா தேங்க்யூ.